யார் இந்த ஐராவதம் மகாதேவன்? சங்க காலத்தை பற்றி அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை அப்படின்னு இருந்த நிலையில கல்வெட்டுகள் மூலமாவும் சங்க காலத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கண்டறிஞ்ச ஆய்வு முன்னோடிதான் இந்த ஐராவதம் மகாதேவன். இவர் ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர். இருந்தாலும் தொல்லியலிலும் எழுத்தியலிலும் இவருக்கு மிகுந்த ஆர்வம். கல்வெட்டு ஆய்வில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். இவர் சிந்துவெளி நாகரிகத்தின் எழுத்துருவை திராவிட எழுத்துருதான் என ஆராய்ந்து கண்டறிந்தார். அதோடு இல்லாம கல்வெட்டுகள்ல எழுதப்படுற பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்க வேண்டாம், தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் அப்படின்னு இவர் வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி இப்போ கல்வெட்டுகள்ல உள்ள பழந்தமிழ் எழுத்துக்களை தமிழி என்றுதான் நாம் அழைக்கிறோம். இவருடைய ஆய்வு பணியில முக்கியமானது புகழூர் கல்வெட்டு ஆய்வு. 1965ஆம் ஆண்டு கரூரை அடுத்த புகழூரில் ஆறுநாட்டார் குன்றின் மீது உள்ள ஒரு கல்வெட்டினை படித்து அறியும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 40 ஆண்டுகளாக படிக்க முடியாமல் கைவிடப்பட்ட அந்த கல்வெட்டை தாம் படித்தது மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, அம்மன்னன் யாற்றூர் செங்காயபன் உரை கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன் பெருங்கடுகோன் மகன் இளங்கடுகோ இளங்கோ ஆக அறுத்த கல். அதாவது யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமணத்துறவியான செங்காயபன் அவர் வசிக்கும் உரையுள் அப்படிங்கிறதா அந்த முதல் வரியோட அர்த்தம். 2வது 3வது வரிகள்ல கோ அப்படிங்கிறது மன்னரை குறிக்குது. கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன். அது போல அடுத்தடுத்த வரிகள்ல பெருங்கடுகோ இளங்கடுங்கோ இளங்கோ இதெல்லாம் சேர பரம்பரையை சேர்ந்த சேர மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்த 3 தலைமுறை மன்னர்களை குறிப்பிடுறதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழ் கல்வெட்டுகள்லேயே முதல் முறையாக இந்த மாதிரி பண்டைய தமிழ் மன்னர்களுடைய பெயர்களை கண்டறிந்ததாக, அது மிகுந்த ஆனந்தத்தையும் பெருமிதத்தையும் இவருக்கு கொடுத்ததாக அவர் சொல்றார். சேர மன்னர்கள் ஆட்சி காலத்துல கரூர் தலைநகரா வச்சு ஆட்சி செய்த சேரல் இரும்புரை மன்னர்களை பற்றி தான் இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துல இந்த 3 மன்னர்களை பத்தி 7, 8, 9ஆம் பதிப்புகள்ல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இந்த கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பண்டைய கல்வெட்டாக அறியப்படுகிறது.